ஏ ஐயோ அது ஒன்றும் இல்லைங்க. நான் படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 12வது தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் நம்ம ரெக்கமெண்டேஷனில் MBBS சீட்டு வாங்கியிருக்கிறேன். என்ன ஆப்ரேஷன் பண்ணி பழக்கம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 4 பேரை அழைச்சிட்டு வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான கமிஷனை கொடுத்துருவனுங்க. நான் தானுங்க டாக்டர் சீனிசாமி. ரொம்ப பிஸியா அண்ணே, சத்தியமா சொல்றேன், நீங்க ஏற்கனவே டாக்டர்னு சொல்லி ஊருக்குள்ள பல பேரை ஏமாத்திட்டு இருக்கதா நம்ம பசங்களும் போட்டு விட்டானுங்க. இப்ப என்னைய உங்க கூட கூட்டு செய்யறீங்க, பார்த்தாலே பயமா இருக்குண்ணே. எனக்கு போய் சொல்லி பழக்கமே இல்லைண்ணா. டேய் 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 நடிக்காதடா. நான் யாருங்கிறது உனக்கு தெரிய, நீ யாருங்கிறது எனக்கு தெரிய. சொன்ன பாரு, 4 பேரை ஆபரேஷன் பண்ண கூட்டிட்டு வா. நீ எதிர்பார்க்கறதை விட நிறைய செய்யற. ஓகே, டன். அப்படின்னா நீங்க சொல்றத கண்டிப்பா நான் செய்யறேன். அப்படின்னா நான் சொல்றது நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். செய்வீங்களா? டாக்டர் ராத்திரில பார்த்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது நல்ல ட்ரீட்மெண்டா தான் சொல்லுங்க. எருமை சாணி எடுத்து வந்து வெயில்ல காய வச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 3 உருண்டை, சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு 3 உருண்டை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீ படுத்து தூங்கி பாரு. தூக்கம் உன்னை தாண்டி வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அருமையான டாக்டர் பாத்தியா, 2000 ரூபாய் கொடுத்து இந்த டாக்டர் தான் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். பாரு, நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லிக்காரு. வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டாக்டர் வந்துட்டு போவோம். நல்லா காயிராசியான டாக்டரு.